அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள். பரமயோகி வீச்சு வலை ஆனந்த்குமார் என்பவருக்கு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வந்து இந்த வலை போகுது. ஸோ வலையோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 11 அடி இருக்கும். 5 பேட்ச் கொண்டது, 14 உட்கயிறு கொண்டது, 2ஆம் நம்பர் உட்கயிறு கொண்டது. ஸோ ஐயா வந்து நம்மகிட்ட நிறைய வலை வாங்கியிருக்காப்புல. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும், நடந்து வாட்டுற மாதிரி எனக்கு தேவை அப்படின்னாப்புல. ஸோ அவருக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பேட்ச் ஓரளவுக்கு நைஸ் ஆகும். ஃபஸ்ட் பேட்ச் கைப்பிடி ரஃப் ஆகும். மீதி இருக்கக்கூடிய லாஸ்ட் 2 பேட்ச் மீன் வந்து குத்தக்கூடிய இடம், அதாவது அங்கே தான் மீன் வந்து நிற்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் ரஃப் ஆகும். மொத்தம் 5 பேட்ச்லேயே எடுத்துருக்கோம். இதே வலையை வந்து நம்ம 6 பேட்சாகவும் போடலாம், ஆனால் இதுவே போதுமானது. ஸோ வலை வந்து நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 40 mm திக்னஸ் தான் லாஸ்ட் 2 பேட்ச். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம மேக் பண்ணேன் அப்படின்னா கையை வந்து அடக்கமாக இருக்கும், நம்ம விசுறதுக்கு சுற்றளவுலாம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். வெயிட் வந்து கரெக்டாக வந்து 3600 3700 இருக்கும். நமக்கு ரொம்ப தோதுவான வலை, எல்லாமே முறுக்கு கயிறு தான், பார்த்தாலுமே தெரியும் வலையை. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா அதாவது ஃபிஷர்மேனுங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி மாடலில் தான் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. அதாவது கடல் சார்ந்து இருக்கிறவங்க இந்த மாதிரி நைஸ் போட்டு கீழே ரஃப் போடுவாங்க. அப்படி இல்லைனா ஒரு லாஸ்ட் பேட்ச் மட்டும் ரஃப் போடுவாங்க. இது வந்து பெரிய மீன்லாம் பிடிக்கிறது. அவங்க வந்து கட்டை வரல் சைஸில் இருக்கக்கூடிய 20 mm திக்னஸ் போட்டு அப்புறம் ஒரு 32 அந்த மாதிரியான திக்னஸில் மேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாடலுமே நம்ம கொடுக்கலாம். வாழ்க யோகம், யோகம் வெல்லட்டும். ஐயாவுக்கும் அதிபத்த நாயனாருடைய அருள் கிடைக்கட்டும். முடிஞ்சால் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாத்துங்க. நன்றி.